கடவுளே, நான் உன்கிட்ட வச்ச பிரார்த்தனைக்கான பதில தான் நீ ஜோசியர் மூலமா சொல்லிட்டு போயிருக்க. இல்ல, என் பொண்ணு என் பேச்ச மீறவ இல்ல. அவர் வேணா பெரிய ஜோசியரா இருக்கலாம், அவர் விதின்னு சொல்லலாம், என்னென்னமோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த விதிக்கு முன்னாடி என்னோட பாசம்தான் பெருசு, அது எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு இந்த அம்மாவோட வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், அது எனக்கு தெரியும். புனிதா, என் தங்கம், நீ அம்மா சொன்ன மாதிரி நம்ம வல்லவராயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஜோசியர் என்னென்னமோ சொன்னாரே, விதி அது இதுன்னு, அது எல்லாத்தையுமே நீ தப்புன்னு நிரூபிக்கணுமா? அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி அந்த விதி கூட தோத்து போயிடும்னு நீ காட்டணும்டா. புனிதா, அம்மாக்காக நீ செய்வ இல்லடா? அம்மா, உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேம்மா. ஐயோ ஆண்டவா, இது போதும் புனிதா. இதுக்கப்புறம் எத்தனை பேர் வேணாலும் உன் ஜாதகத்தை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டுமே, தலை விதின்னு சொல்லட்டும், இல்ல விதின்னு வேணாலும் சொல்லட்டுமே, நான் தலை நிமிந்து சொல்லுவேன். புனிதா ஏன் பொண்ணுதான், அவளுக்கு நான் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நான் பெருமையா சொல்வேம்மா, பெருமையா சொல்வேன். என் தங்கம், ரொம்ப நன்றி ஆண்டவா. ஐயா, ஐயா, அண்ணா வாங்கண்ணே, வாங்க வாங்க வைங்க. என்னண்ணே, எந்த தடவையும் இல்லாம இந்த தடவை அதிசயமா துணியில சீக்கிரம் கொடுத்துட்டீங்க. கூட பையன் இருக்கான், அதான் வேலை வேகமா முடிஞ்சது. துணியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். துணியெல்லாம் சரியா இருக்கானே செக் பண்ணிக்கோங்க. டேய் மணி, மணி மணி, என்ன மாம்சே, துணி எடுத்துட்டு வந்திருக்காரா? உன் துணி எல்லாமே சரியா இருக்கான்னு எண்ணி பாக்குறேன் மாம்சே. இதுல பாதிக்கு மேல சரவணன் ட்ரெஸ் தான் இருக்கும் போலயே. அவனையே கூப்பிட்டு கேளுங்கப்பா, எத்தனை துணி கொடுத்துருக்கான்னு. அவன் எங்க இருக்கான் மாமா? அவன் இன்னும் அத்தை வீட்டுல தான் இருக்கான். இன்னும் இங்க வரலையா? சரி, ஒரு போனை போட்டு கேளுங்கப்பா, எப்போ வரான்னு. சரிப்பா, சரிங்க, நீங்க பாத்து வைங்க, நான் அப்புறமா வரேன். சரிண்ணா சரிண்ணா, போயிட்டு வாங்க மாமா. நீங்க கால் பண்ணுங்க, இதை எடுத்துட்டு வா. சொல்லுங்க மாமா. டே சரவணா, நீ இன்னும் வீட்டுக்கு வரலையா? புனிதாக்கா உங்ககிட்ட சொல்லியா? நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு தான் வருவேன். புனிதா சொல்லலையாவா? டேய், புனிதா பிஸியா இருக்கதால மாமா கிட்ட சொல்ல மறந்துருப்பாடா. சரி, உன் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வந்திருக்கு. எத்தனை ட்ரெஸ் அயன் பண்ண கொடுத்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? மாமா, அது யார் போன்ல? மாமா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. என்ன தெய்வானா? இல்ல, கபிலன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா, நீங்க எடுக்கலன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாரு. கபிலனா? அவன் எதுக்கு கால் பண்ணிருக்கான்னு தெரியலையே. காதை தீட்டி வச்சுக்கடா வல்லவா. ப்ரோ முதல்ல என்கிட்ட பேசிட்டாரு தெய்வானா. எதுக்கும் கிளம்பும் போது கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். என் ஃபோன் பிஸியா இருக்கவும் உனக்கு கால் பண்ணிருக்காரு போல. சரி மாமா. மாமா, ஆமா நீ ஏதோ கேட்டியே. டேய் டேய், நான் கேட்டது இருக்கட்டும்டா. ஆமா, அந்த கபிலனோட பேர் அடிபட்டதே, என்ன விஷயம்? எங்க கல்யாண ஆல்பம் ரெடி ஆயிருச்சான், எடுத்துட்டு வரவான்னு கேட்டாரு. நான் தான் இங்க கொண்டு வர சொன்னேன், அது கொடுக்கதான் வந்துட்டு இருக்காரு. ஓ, அதுதான் விஷயமா? சரி சரவணா, உன் துணியை ஒரு ரூம்ல வைக்க சொல்றேன். இப்ப நான் போனை வைக்கிறேன். சரி மாமா. அப்பா, அப்பா, அப்பா அப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்கு நீ முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அது எனக்கு தெரியுமா தெரியாதானே என்னால சொல்ல முடியும். அந்த கபிலன் சரவண தெய்வான கல்யாண ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த தெய்வான வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கானாப்பா. ப்ரொஃபசர் வீட்டுக்கா? அங்க எதுக்கிட்ட அவன் போகணும்? நியாயமா அதை கொண்டுகிட்டு இங்க தானே வரணும். இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாதுடா. இந்த விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்குறேன்னு வேடிக்கை மட்டும் பாரு. மாப்ள, இந்த கபிலம் பையன்ல
அவன் நம்ம சரவணன் தெய்வானியோட கல்யாண ஆல்பத்தை நேரா ப்ரொஃபசர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கானா. பரவாயில்லையே, கல்யாண ஆல்பம் வந்துருச்சா? நல்ல விஷயம் தானே. என்ன மாப்பிள, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னமோ சாதாரணமா கேக்குறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? மாப்பிள, அந்த கல்யாண ஆல்பத்துக்கு பணம் கொடுத்தது யாரு? நீங்க. அப்ப அந்த ஆல்பத்தை அவன் இங்க தானே கொண்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு ப்ரொஃபசர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறான். காசு கொடுத்தவங்கிட்ட தான் ஆல்பத்தை கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? வீட்டுக்கு வந்த பெரிய சாமிய நீங்க எல்லாரும் மரியாதை இல்லாம நடத்துனீங்க. அதுக்கப்புறம் கபில் இந்த வீட்டுக்கு வரணும்னு எப்படி நான் ஆச்சு நினைக்கிறேன்? ஐயோ, என்னது மாப்பிள மெயின் பாயிண்ட பிடிக்கிறாரு. இருந்தாலும் மாப்பிள, ஆல்பத்தை எங்க கொண்டுட்டு வர்றது தானே நியாயம். முதல்ல அந்த ஆல்பத்தை கபிலனை கொண்டு போய் கொடுக்க சொன்னது யாரு? சரவண. அவ்வளவுதான் நினைச்சு. அது சரவணனுடைய கல்யாண ஆல்பம். அதை கொண்டு போய் சரவணன் கையில கபில கொடுக்க போறான். இதுல என்ன இருக்கு? அதானே, இதுல என்ன இருக்கு? நல்ல விஷயம் தானே. நல்ல ஆளுப்பாணி. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. எங்க எப்படி சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும். இப்பவே போற கல்யாண ஆல்பமா கொடுக்க போன கபிலா, இருடி, இப்ப நான் ஓட்ட போற படத்தை பாரு. பா, உங்க பிபி மாத்திரை காலி அடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடவா? ஏமா, நேத்தே கபிலன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னானே. மாத்திரை டப்பால தேடி பார்த்துட்டேன்ப்பா, இல்லையே. எதுக்கு அண்ணன்ட்ட போன் பண்ணி கேளு. சரிப்பா. சொல்லாமதா? அண்ணா, டிரைவ் பண்ணிட்டு இருக்கியா? சாரிண்ணா. பரவாயில்ல அமுதா, சொல்லு. தெய்வான வீடு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அவங்க கல்யாண ஆல்பம் இருக்குல்ல, அதை கொடுக்கறதுக்கு. சரிண்ணா. தெய்வான அக்காக்கு ஸ்வீட்டு பலகாரம்லாம் வாங்கிட்டு போனா. அவங்க கன்சீவா இருக்காங்கல்ல. ஆமா, தோணவேல பாரு. வாங்கிட்டு போறேன் பெரிய மனுஷி. சரி, நீ என்ன விஷயமா கால் பண்ண, அதை சொல்லு. அப்பாவோட பிபி மாத்திரை வாங்கிட்டியாண்ணா? வாங்கிட்டேம்மா, என்னோட கபோர்ட்ல வச்சிருக்கேன். மாத்திரை டப்பால வைக்க மறந்துட்டேன். நீயே போய் எடுத்துக்கிறியா? சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் என்ன போருக்கா போறேன். சரிம்மா, பாய். சரிண்ணா, பாய்ண்ணா. மரகதா அண்ணே, சொல்லுங்கண்ணே.